ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பெரிய க்ளீனிங் சேலஞ்ச். ஆனால் இது சாதாரண க்ளீனிங் சேலஞ்ச் கிடையாது. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ், அதாவது 2 மணி நேரம் மட்டும்தான். இந்த 2 மணி நேரத்தில் நம்ம வீட்டை இருக்கிற மேக்ஸிமம் வேலையை முடிக்க போகிறோம். ஆனால் குக்கிங் மட்டும் இன்றைக்கி கிடையாது இந்த சேலஞ்சில். ஏன்னா இந்த 2 மணியில் எனக்கு நிறைய வேலை இருக்கா, அதில் இந்த குக்கிங்கையும் சேர்த்தனா நான் மயங்கி கீழே விழ வேண்டியது தான். ஸோ ரொம்ப புஷ் பண்ணிக்காமல் மற்ற வேலை எல்லாத்தையுமே நம்ம முடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரூல் உனக்கு நான் சொல்கிறேன். நோ ஃபோன். என்னோட நீ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா நோ ஃபோன். ஃபோனை வச்சிடணும். ஃபோனை எடுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலான்னு ஃபோனை எடுப்பியா, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஷார்ட்ஸு அப்படின்னு பார்த்துட்டே போவோம். 2 மினிட்ஸ்க்காக எடுத்த ஃபோனு 20 மினிட்ஸு நம்மளை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடும். அதனால் இன்றைக்கி 2 ஹவர்ஸ் நோ ஃபோன், நோ லேசினஸ், ஜஸ்ட் ஒர்க்கு, ஓகேயா? ஸோ நீ என்னோட சேர்ந்து இந்த சேலஞ்ச் பண்ண போறீன்னா ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? டைமை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீடை மட்டும் இல்லை, நம்ம மைண்டையும் ரீசெட் பண்ண போகிறோம். ரெடியா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வீட்டில் வேலை நிறையா இருக்குதுன்னு நீ நினச்சாலே உனக்கு டயர்ட் ஃபீல் வந்துடும். அதாவது வீட்டு வேலை அதிகமாக இருக்கும்போது நம்ம ஆக்சுவல் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே டயர்டாயிருவோம்னு சொல்ல வரேன். ஒரு ரூமை பார்த்தா ஐயோ இதை நான் க்ளீன் பண்ணணுமா, கிச்சனை பார்த்தா அதையும் க்ளீன் பண்ணணுமா, இப்போ சிங்கில் வெசல்ஸ் குமிஞ்சு இருக்குமா, உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லி, பார்த்த உடனே இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் தனித்தனியாக நீ யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உன்னோட மைண்டாக டயர்டாயிரும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் நினைக்க வேணாம். இப்போது நான் செய்கிற வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நீயும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பி. அடுத்து என்னது அடுத்து பார்த்துக்கலாம். லைஃப்லேயும் இப்படி தான். நம்ம ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுற, ஆனால் அடுத்த 6 மந்த்ஸ்க்கு என்ன ஆகும், அடுத்து 1 இயர்க்கு என்ன ஆகும், எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா இன்றைக்கி நீ என்ன செய்ய போகிற, ஒரு சின்ன வேலையை கூட உன்னால் செய்ய முடியாமல் போயிடும். இன்றைக்கி ஒரு ப்ரெசண்ட்டில் பண்ண கூடிய வேலை கூட உனக்கு அது ரொம்ப பெரிய வேலை மாதிரி தோணும். ஸோ ஒரு டாஸ்க் அட் அ டைம். இப்போது இந்த ரூம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூம், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், நமக்கு சில நேரம் க்ளீனிங் ஆரம்பிக்கவே பிடிக்காது. ஏன்னா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணணும்னு நினைப்போம். கபோர்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணணும், ஒவ்வொரு கார்னர்லேயும் க்ளீனாக இருக்கணும், டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பர்ஃபெக்ஷனை நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். அதனால இன்றைக்கி நான் ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ண போகிறேன். பர்ஃபெக்ட் கிடையாது, பெட்டர். இப்போ இருக்கிற உன்னோட வீடை விட 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உன் வீடு பெட்டராக இருந்தால் போதும். வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஒரே நாளில் பர்ஃபெக்டாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் நீ பெட்டராக மாறு, அதுதான் ப்ராக்ரஸ். ஸோ லேடிஸ், ஸ்டார்ட் மெஸி, ஸ்டார்ட் டயர்ட், ஸ்டார்ட் விதவுட் மோட்டிவேஷன், பட் ஸ்டார்ட். ஸோ இப்போ ஃபோன் எடுத்து சைடில் வச்சிரு. ஏன்னா நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அட்டென்ஷனை க்ளீன் பண்ணணும். நம்ம கையில் ஃபோன் இருந்தால் நம்ம வேலை பாதி வேகத்தில் தான் நடக்கும். ஒரு மெசேஜ், ஒரு ரீலு, ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் எனக்கு டைமே இல்லையே. ஆக்சுவலி டைம் இல்லாதது இல்லை, டைம் நம்ம கையில் இருந்து ஸ்லிப் ஆகிட்டுருக்கு, நழுவிட்டுருக்கு. ஸோ இந்த 2 மணி நேரத்துக்கு ஃபோன் வேணாம். எமர்ஜென்சி இல்லைன்னா ஃபோன் வேணாம். இந்த 2 ஹார்ஸில் நமக்காக, உனக்காக டெடிகேட் பண்ணலாம், ஓகேயா? ஸோ 2 மணி நேரம் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஆஃப்கோர்ஸ் முடியும். நம்ம ஃபோனை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபோன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஜாலியாக ஏதாவது பாட்டு போடு. ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தால் ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டு நல்லா பாட்டை சவுண்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணு. வேலை செய்கிறதே தெரியாது. நான் வீட்டை க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எப்போதுமே ஃபீல் ஆகும். வீடு க்ளீன் ஆனதும் நம்ம மைண்டும் ஒரு லைட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். உனக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லு. மார்னிங் எழுந்தோடனே வீடை பார்த்தா எல்லா திங்ஸையும் அங்கங்கே இருந்துச்சுன்னா நம்ம மைண்டை ஒரு ப்ரெஷரில் இருக்க மாதிரி இருக்கும். இதையும் பண்ணணும், அதையும் பண்ணணும். ஆனால் ரூம் க்ளீனாக இருந்துச்சுன்னா, ஒரு க்ளீன் பண்ணி முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு லெவல். அதனால் க்ளீனிங் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி பார்க்காத. க்ளீனிங் கேன் பி ரீசெட். நம்ம வீட்டை ரீசெட் பண்ணுறோம். அதோட நம்மளோட மூளையும் ரீசெட் பண்ணுறோம். எஸ்பெஷலி இந்த ஹோம் மேக்கர்ஸில் நம்மளை மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் நம்மளோட வேலைக்கு இந்த ஆஃபீஸில் லாக் அவுட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது ஆப்ஷனு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் ஆனால் நமக்குன்னு ஒரு ஸ்மால் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெய்லி லிட்டில் க்ளீனிங், வீக்லி டீப் க்ளீனிங் அப்படின்னா வேலை ஒரு மவுண்டெயின், அதாவது மலை மாதிரி குமிஞ்சு போகாது. சூப்பராக ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணலாமா? இந்த மாதிரி நீயும் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஒரு
டைரி எடுத்துக்கோ. உன்னோட சிஸ்டம் வந்து உன்னோட லைஃப் ரூல்ஸு. ஸோ நீயா ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணு. நம்ம வந்து ஆஃபீஸில் போய் அவங்க சொல்கிற சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணணும், லாக் அவுட் பண்ணணும் இந்த டைமுக்கு, அப்படிலாம் கிடையாது. நம்ம ரூல்ஸு, நம்ம வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிஸ்டம் நீ க்ரியேட் பண்ணு. ஸோ இப்போ ஒரு ரூமாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சோமே, ஒரு ரூம் க்ளீன் பண்ணாலுமே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தோணும். ஏன்னா அவ்வளோ மெஸ்ஸியாக அந்த ஸ்பேஸ் வந்து திடீர்னு க்ளீனாக மாறிடுச்சுல, அதுவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இங்கே பெரிய கோல்ஸை பார்த்து பயப்படாத. ஓகே, சின்ன சின்ன கோல்ஸாக பிரிச்சுக்கோ. நான் என்னோடய வாழ்க்கையவே மாற்றணும் அப்படிலாம் நினைக்காத. இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு ஹேபிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். நான் வந்து இன்றைக்கி ஃபிட் ஆயிடணும் அப்படின்னு மட்டும் நினைக்காத. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஹெல்தி மீல் எடு, 10 மினிட்ஸ் வாக் போ, அவ்வளவுதான். நான் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. இன்றைக்கி 2 ஹவர்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணு, அவ்வளவுதான். ஸ்மால் வின்ஸ் பிகம் பிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஒர்க்குக்கு யாரும் சேலரி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேலை முடிச்சதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது, குட் ஜாப்னு டெய்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதனால நீ பண்ணுற வேலைக்கு வந்து வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு க்ளீன் ஹோம், ஒரு அழகான ஆர்கனைஸ்டான ஒரு கிச்சனு, ஒரு நிம்மதியான ஒரு என்வாயர்மெண்ட்டு, இதெல்லாம் உன்னோட எஃபோர்ட்டு. நீ வீட்டை பார்த்துக்கிறீன்னா, வீட்டை மட்டும்தான் பார்த்துக்கிற, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற அப்படின்னா ஒன்று நீயே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காத. ஆனால் அதே நேரத்தில் உன்னையும் நீ மறந்துடாத. ஹோம் கேர் பண்ணனா நீ பண்ணுற, ஓகேயா? ஹோம் கேர் பண்ணுற, செல்ஃப் கேரும் முக்கியம். செல்ஃப் கேரும் நீ பண்ணணும். ஃபேமிலியை பார்த்துக்கிறவ தான், ஆனால் உன்னையும் பார்த்துக்கணும் நீ. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளும் ப்ரையாரிட்டியாக இருக்கணும், உன்னை நீயும் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும். ஸோ சில டேஸ் வந்து உண்மையாகவே லேசியாக தான் இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும், எதுவுமே செய்யணும்னு தோணாது. அந்த நேரத்தில் மோட்டிவேஷன் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காத. அதை பார்த்தா மட்டும் போதாது, ஆக்ஷன் தான் மோட்டிவேஷனை உருவாக்கும். ஒரு ஸ்மால் வேலை ஸ்டார்ட் பண்ணு, பெட்டை மட்டும் சரி பண்ணு, அதுக்கப்புறம் டேபிள், அதுக்கப்புறம் ஃப்ளோரு. உன்னோட பாடி வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளோக்கு வரும். அதனால் மோட்டிவேஷன் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாத, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணு. மோட்டிவேஷன் பின்னாடியே வரும். நம்ம வாழ்க்கையிலையும் வந்து நிறைய விஷயங்களுக்கு இதுதான் சீக்ரெட். நீ ட்ரை பண்ணிப்பாரு. நம்மளால் 2 மணி நேரத்தில் என்ன பெரிய விஷயம் பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்காத. நிறைய முடியும். 2 ஹவர்ஸில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணனா பல ஹவர்ஸ் வந்து டிஸ்ட்ராக்டட் ஒர்க்கை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைமர் வச்சுக்கோ, 30 மினிட்ஸ் க்ளீனிங், 5 மினிட்ஸ் குவிக் பிரேக் எடு, அகெயின் 30 மினிட்ஸ் க்ளீனிங் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கோ. ஆனால் பிரேக்னு சொல்லிட்டு ஃபோனை மட்டும் எடுத்துடாத. பிரேக்னால் தண்ணி குடிக்கலாம், விண்டோஸை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா டீப் ப்ரீத் பண்ணு, அவ்வளவுதான். ஸோ ஓகேயா? ஸோ 2 மணி நேரத்துக்கு நம்மளோட ஃபுல் அட்டென்ஷனை கொடு. நம்ம வீட்டில் என்ன ஒரு மாற்றம் வருதுன்னு நீயே பார்த்து ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுவேன். உனக்கு இப்போவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். முன்னே இருந்த வீட்டுக்கும் இது இப்போ பிஃபோர் இருந்த வீட்டுக்கும் ஆஃப்டர் இருந்த வீட்டுக்கும் பார்த்தாலே உனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து செமையாக இருக்கும். உன் மைண்ட் வந்து காமாக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ உனக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும் மண்டையில், பட் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உன்னை விட பெருசு கிடையாது, ஓகேவா? நம்ம வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் கரைச்சி குடிச்சிடணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பர்சன். லைஃப்பில் அடிப்பட்டு ஒரு ஸ்டேஜில் நம்மளால் யாராலுமே நம்மளை வந்து உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம நின்றுவோம். எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு கட்டம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி லெவல்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு வந்துட்டா எந்த ப்ராப்ளமுமே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. ஸோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து வீட்டுக்காக மட்டும் கிடையாது, உனக்காகவும் தான். உன்னோட வாழ்க்கையில் சில நேரம், பொதுவாகவே சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்மளை வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிறோம். நிறைய பெண்கள் அப்படி தான், சில டைம் நானுமே அப்படி தான். ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அப்புறம் சில்ட்ரன், அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து நம்மளோட வீடு, எல்லாருமே ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். நம்ம மட்டும் லாஸ்ட்டாக வச்சுக்கிறோம் நம்மளை. ஆனால் நம்ம எனர்ஜி நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஃபேமிலியோட எனர்ஜி வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் உனக்காக டைம் எடுத்துக்கோ. ஒரு நல்ல ஒரு க்ளீன் ஹோம், ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட், ஒரு லிட்டில் செல்ஃப் கேர், இதெல்லாம் வந்து லக்ஸுரி கிடையாது, நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு எசென்ஷியல்ஸ். இதெல்லாம் பேசிக் எசென்ஷியல்ஸு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து உனக்காக க்ரியேட் பண்ணிக்கோ. ஸோ இன்றைக்கு நம்ம சேலஞ்ச் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. நீயும் இதில் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா உனக்குமே பாதி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். நான்
உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நம்ம லைஃப்பில் எல்லா நாளும் வந்து மோட்டிவேஷன் இருக்காது, எல்லா நாளும் எனர்ஜியும் இருக்காது, எல்லா நாளும் மூடும் இருக்காது. சில நாள் நம்ம வந்து அழுவோம், சில நாள் டயர்டாக இருப்போம், சில நாள் எதுவுமே செய்யணும்னு தோணாது. அது நார்மல். ஆனால் அந்த நாள்லேயும் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுக்க முடியும். ஒரு ரூம் க்ளீன் பண்ணலாம், ஒரு கபோர்ட் அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஹெல்த்தியான மீல் குக் பண்ணி சாப்பிட்லாம், 10 மினிட்ஸ் வாக் போகலாம், 1 மணி நேரம் ஃபோனை எடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியும். ஒரு நாள் நம்ம ஹோல் லைஃப்பை சேஞ்ச் பண்ணோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் நீ பார்த்து முடித்ததும் ஃபோனை சைடில் வை, டைமரை 2 ஹார்ஸ் செட் பண்ணு. உன் வீட்டில் இருக்கிற அதிகப்படியான அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸு எல்லாத்தையும் வந்து தள்ளி வை. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணு. நோ எக்ஸ்கியூஸ், நோ லேசினஸ், நோ ஃபோன், ஜஸ்ட் 2 ஹவர்ஸ். உன்னால் முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ என்னாலே முடியும்னா உன்னால் முடியும். நம்ம வீடு வந்து க்ளீனாக மட்டும் இல்லை, நம்ம மைண்டும் க்ளீனாகவும், நீ ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாகவும் இருப்ப. நீ ஒன்றே நினச்சி ஒரு ப்ரவுட் ஃபீல் வரும். அது வெளியே சொல்ல மாட்டோம், பட் நமக்குள்ளேயே ஒரு ப்ரவுட் ஃபீல், நமக்குள்ளேயே ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாமே வரும். ஸோ ப்ராப்ளம்ஸை மட்டுமே நினச்சி அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கு இல்லாமல் நீ உன் வேலையை நீ செய்ய ஆரம்பித்தாலே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பயந்து ஓடி போயிடும். ஓகே, ஸோ 2 ஹவர்ஸ் அவ்வளோதான். டுமாரோக்காக நீ வெயிட் பண்ணாத. அந்த டுமாரோ என்றைக்குமே வராது. ஸோ டுமாரோக்காக வெயிட் பண்ணாத, மண்டேக்காக வெயிட் பண்ணாத, ஒரு நியூ மந்த்து ஸ்டார்ட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணாத. ஸ்டார்ட் டுடே, ஸ்டார்ட் நவ். ஒரு ஸ்மால் ஸ்டெப், ஒரு க்ளீன் கார்னர், ஒரு பெட்டர் ஹேபிட், ஒரு பெட்டர் வேர்ஷன் ஆஃப் யூன். ஸோ வா, நம்ம லேசி டேஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். 2 ஹவர்ஸ், நோ ஃபோன், நோ லேசினஸ், ஜஸ்ட் ஆக்ஷன். ஓகே, நம்ம வீடை க்ளீன் பண்ணலாம், நம்ம மைண்டை க்ளீன் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி, நம்ம வந்து எது நினச்சாலும் நம்மளால் சாதிக்க முடியும். அது வந்து உண்மை. அடுத்த வீடியோவில் நான் ஒன்று ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அவங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன் தெரில. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் மட்டும் பண்ணுறாங்க. அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பார்க்குறேன். அது நிறைய பெண்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே க்ரியேட் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கான கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீ எனக்கு கமெண்ட்டில் சொல்லு, நல்லா இருந்தது, பிடிக்கலையா. நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ என்னோடய சின்ன பாயிண்ட் என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏன் இவ்வளோ லோ ஆகிட்டேன் அப்படின்ற தாட் வந்து உனக்குள்ளே என்றைக்கு வருதோ உன்னோட லைஃப்பை வந்து நீ ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. ஸோ லைஃப்பை வந்து நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி வேணாலும் மாற்றலாம். நம்ம ஒரு கையில் வந்து அந்த லைஃப்பை வந்து க்ளே மாதிரி பாரு. அது நீ தான் வந்து மோல்ட் பண்ணணும் உன் லைஃப்பை. அது உடனே பண்ண முடியாது, பட் டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உனக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.